ஹலோ எவ்ரிவன், என் பேர் இளங்கோவன். இன்றைக்கி நம்ம தமிழில் எப்படி இன்ட்ரோ க்ரியேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை டெவலப் பண்ணதும் இளங்கோ தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி தமிழில் தமிழ் க்ரியேட் பண்ண போகிறதுன்னு சொல்லியிருப்பார். பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் தான் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார், அதனால் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. அவர் பார்க்கவும் என்ன மாதிரியே இருப்பார், அதனால் நான் நினச்சிக்காதீங்க. அவர் என்னோடய டாபிள் கேங்கர். அவர் எர்த் 1ல் இருக்கார், நான் எர்த் 50ல் இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் பிஸி, அதனால் ஆஃபீஸ் போகும்போதே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ நம்ம ஆஃபீஸ் போயிட்டு டீட்டெயிலாக அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க போவோம். வெல்கம் டு அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் கைஸ். கார் வழியாக பார்க் பண்ணியாச்சு. ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்போட ரிலீஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கனால நம்மளால் உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, தமிழில் இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ண போகிறதுன்னு இங்கேருந்தே பார்த்துடலாம். வாங்க. வழக்கம் போல் ப்ளே ஸ்டோரில் போய்க்கலாம். உள்ளே போயிட்டு தமிழ் இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். தமிழ் இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்லேயே நம்ம ஆப் தான் வரும். இதுதான் லோகோ, தா சிம்பிள். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை லோக்கலில் இருந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதுதான் ஆப்போட லேண்டிங் ஸ்க்ரீன். ஸோ நம்ம இதில் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லோகோ கேட்டகரி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்த டெம்ப்ளேட். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் எடிட். நான் இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன், இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரிவியூ வீடியோ பிடிச்சிச்சுன்னா யூ கேன் எடிட் த டெம்ப்ளேட். சாரி, ஓகே, இது எனக்கு ஓகே. இப்போது நான் இப்போ இதை எடிட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். கொடுத்திங்கன்னா இதுதான் கஸ்டமைசேஷன் ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் கலர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா லோகோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இப்போ உள்ள சேஞ்ச் லோகோ கிளிக் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ஆப்க்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட லோகோ எதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த வாட்ஸ்அப் சிம்பிளை சூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் உங்களோட லோகோ வந்துட்டு பிஎன்ஜியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஜேபக்காக இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பிஎன்ஜியாக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பிஎன்ஜி லோகோவை யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம லோகோவை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லோகோக்கு பின்னாடி இருக்க கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே ஷேப் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கலர். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இது கலர் பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேலட்டில் இருக்க கலர் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்துட்டு இல்லாத கலர் ஒன்று சூஸ் பண்ணுறேன்னா இங்கே கீழே கஸ்டமர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ண எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதில் வந்துட்டு இந்த க்ரீன் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த ரிங்குக்கான இது. நான் இப்போ இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இந்த க்ரீன் சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ கலர் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ லோகோக்கான கஸ்டமைசேஷன் அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டு எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். உங்களுக்கு தேவையான இன்புட்டை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். நான் இப்போ என்னோடய பேரை கொடுக்குறேன். ஸோ பேர் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கலரை சூஸ் பண்ணோன்னா அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. அதே மாதிரி வந்து கலர் பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு இந்த இது சூஸ் பண்ணுறேன், இந்த ஆரஞ்சு கலர். ஸோ திருப்பி அதை சூஸ் பண்ணி இப்போ வேறு சூஸ் பண்ணுவோம். நான் இப்போ இந்த ரெட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு கலரும் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் எதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கீழே அங்கே வந்தீங்கன்னா ஃபாண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய ஃபாண்ட்டு 100+ ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதில் எது வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு தேவையானது
ஸோ நான் இப்போதைக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பொசிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா எங்கே வந்து இந்த லோகோ ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டம் சைஸ்ன்னு இருக்குது. கஸ்டம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா சைஸை கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதை வந்து இங்கே குறைக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு தான் இது. நான் இப்போ லைட்டாக அதை குறைச்சிக்கிறேன். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல். மூவ் ஹரிசாண்டல்னால் இந்த மாதிரி கடை மட்டமாக அவங்களால நகர்த்திக்க முடியும். ஸோ அதை நான் இங்கே லைட்டாக இங்கே நகர்த்திக்கிறேன். மூவ் வெர்டிகல்னால் மேலே கீழே நகர்த்துறது. ஸோ எப்படி மேலே கீழே எங்கே வேணால் நகர்த்தலாம். ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே வேணும்னா எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் பேக்ரவுண்ட் ஒப்பாசிட்டி. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒப்பாசிட்டி எதுனா சில டைம் வந்துட்டு கலரும் பேக்ரவுண்ட் வந்து மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் விசிபிலிட்டி அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்ட் விசிபிலிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் லைட்டாக விசிபிள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணால் பிளாக் ஆகும், குறைச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ நான் ஓரளவுக்கு இவ்வளோ வைக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியோட ப்ளே ஆகிட்ருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த டெக்ஸ்ட் அண்ட் லோகோவை எடிட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜஸ் அண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளே நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வேணாலும் சர்ச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு நான் ஒன்று கஷ்டமாக வந்து சர்ச் பண்ணுறேன், sci-fi அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். சைஸ் 9 MB இருக்குது. ஸோ சின்னதாக இருக்கிறத சூஸ் பண்ணுறேன்னா ஸோ நம்ம இதே எடுத்துப்போம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து போகிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒப்பாசிட்டி லைட்டாக குறைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, லைட்டாக குறைச்சிப்போம். டெக்ஸ்ட் கலர் லைட்டாக ப்ரைட்டாக வைப்போம். ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இமேஜஸும் இருக்குது. இல்லை உங்களுக்கு கேலரியிலேருந்து நீங்கள் ஏதாவது வீடியோஸ் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளே நிறைய கேலரிஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ப்ரோ மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம இமேஜஸ் இப்போ போகிறேன். இமேஜ்லேயும் அதே மாதிரி தான் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்துட்டு எதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். என்ன சூஸ் பண்ணுவோம்? ஃபுட் சூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இதுக்கு நம்ம அவ்வளோ ஒப்பாசிட்டி தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு இதுவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ரைட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக வச்சுட்டு கலர் என்ன பண்ணுவோம்னா கலர் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக கொடுக்கலாம். ஸோ இந்த டார்க்கு போகலாம் நம்ம கஸ்டம் போயிடலாம். கஸ்டம் போயிட்டு இங்கே வந்து கொடுப்போம். ஸோ இந்த டார்க் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லோகோ கலரும் லைட்டாக ஆல்டர் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மியூசிக்கு போவோம். மியூசிக் வந்துட்டு நம்மளாக எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னோடய கேலரியில் இருக்க சாங்ஸு. ஸோ நான் இப்போ இதில் எதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதே போல்டே சூஸ் பண்ணுறேன். இங்கேயே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இங்கே வந்துட்டு எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச போர்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே இருந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, அது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், கஸ்டமைசேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ சேவ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் சேவ் பண்ணுறக்கானது. ஸோ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். 540, 720, 1080pயில் வந்துட்டு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு 540 கொடுக்குறேன்.
ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தது வந்து வெறும் லோகோக்கு தான். இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அடுத்து இருக்க கேட்டகரிஸ் பார்ப்போம். ஸோ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா யூடியூப் டைட்டில்ஸ்னு கொடுத்துருக்கோம், பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கோர்ஸ் எழுதிக்கலாம் அதுவும் கொடுத்துருக்கோம். கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், சும்மா 2 லைனில். இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுலேருந்து லோகோ இருக்காது, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணிக்கிற மாற்றப்பா. ஸோ ஓகே, இதை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லைன்னா வெறும் இதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இந்த மாதிரி பர்த்டே இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, கேமிங் அண்ட் கார்ட்டூன், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கான இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் போனீங்கன்னா நிறைய இருக்கும். இது எல்லாமே முன்னாடி ஆட் பண்ணுது, ரம்ஜான் ஆட் பண்ணுது. ஸோ இந்த ஃபுட்டுக்கு அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் சில டெம்ப்ளேட்ஸு. ஸோ எனர்ஜி இது மாதிரி இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இதை எடுத்து நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம இதில் அதை எடுப்போம். ஸோ இதை எடிட் பண்ண பார்ப்போம். ஸோ இது பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டாட்டிக் இமேஜ் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இது வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் கலர் மாற்றலாம், ஈஸி தான். ஸோ ஓகே, இது நல்லா இருக்குது. கலரை வந்துட்டு மாற்றிடுவோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணுது. நம்ம இதுக்கப்புறம் நிறையா இது ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப இன்னும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் நான் ஆட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ரிவ்யூ எழுதுங்க. தேங்க்ஸ் எவ்ரிவன். ஐ ஹோப் யூ கெஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை தமிழ் இன்விடேஷன் மேக்கோட ரிலீஸில் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ என்னோடய சாப்பர் வந்துடுச்சு ரிலீஸ் ஈவெண்ட்டுக்காக. ஸோ ஐ ஹாவ் டு கோ. ஸோ பாய் ஃபார் நவ், see you there.